வந்து நம்மளுடைய தமிழ் வகுப்பினுடைய கடைசி நாள். ஸோ 2-3 நாளாக நம்ம வந்து வைஷ்ணவ பக்தர்களுடைய குணங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அது ஏறக்குறைய எல்லாமே ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு. இன்னைக்கு முடிவு பண்ணிட வேண்டியதான். அப்போ ஆன்மீக குரு, சீடர்கள், இயக்கம், இது 3க்கு நடுவில் இருக்கிற அழகான இந்த ரிலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து அது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்காட்டுல சொல்லியிருக்காங்க. ஒரு மரத்துல இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் தீக்குச்சிகளை செய்யலாம். ஒரு மரம் இருந்ததுன்னா மரத்தினுடைய சைஸ் எவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசு. அதுல இருந்து எவ்வளவு மேட்ச்ஸ்டிக் செய்ய முடியும், தீக்குச்சி, ஏகப்பட்ட தீக்குச்சிகள் செய்யலாம் ஒரு மரத்துல இருந்து. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் நினைச்சா, ஒரு மனிதன் நினைச்சா, ஒரு ஆச்சாரியன் நினைச்சா பெரிய ஒரு வந்து புயல் மாதிரி மக்களோட மனதுல வந்து சலனம் உண்டாக்கி அவங்களை எல்லாம் பக்தராக மாற்ற முடியும். பிரபுபாதர் ஒரு தனி மனிதர். இன்னைக்கு இந்த பெரிய உலக அளவுல பறந்து இருக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா இயக்கம், இந்த இயக்கத்துக்கு வேறானவர் பிரபுபாதர். ஒரு மனிதர் அவர் நினைச்சார், அவர் செய்து காமிச்சார். ஏன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்ம வந்து இந்தியால இந்தியன்ஸ் கிட்ட நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரியான பிரச்சாரம், அது ஒரு மாதிரி போகும் சைட்ல. ஆனா பிரபுபாதர் ஒரு இன்டர்நேஷனல் அகில உலக இயக்கத்துக்கு தான் எதை போட்டார். போய் பாருங்க, அவங்க கிட்ட பேசும்போது தெரியும், ஓரோ மனிதனுடைய சிந்தனை, கலாச்சாரம், இது எல்லாமே வேற. நாங்க ஒரு தடவை ஸ்ரீலங்கால போய் சிங்கள மதக்காரர்கள், சிங்களம், அவங்க கிட்ட ப்ரீச் பண்ணோம். இங்கிலீஷ் தெரியாத, தமிழ் தெரியாத ஒரிஜினல் சிங்களீஸ் இருக்காங்க இல்லையா, இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சா தப்பிச்சாங்க. இது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியாது, சிங்கள மதம் மட்டும்தான் தெரியும். அவங்கள போய் ப்ரீச் பண்ணும்போது தெரியும், அவங்க மொழியில கடவுள், உணர்வு, இந்த 2 வார்த்தையுமே கிடையாது. காட்ங்கிற டேர்மே சிங்களீஸ் லாங்குவேஜ்ல கிடையாது. எப்படி ப்ரீச் பண்ண, என்னன்னு சொல்றது அவங்க கிட்ட? காட்ங்கிற அந்த வேர்டே, அந்த யூசேஜே இந்த மதத்துல கிடையாது. அதாவது 800 வருடங்களுக்கு முன்னாடி புத்த மதம் ஸ்ரீலங்காவை அட்டாக் பண்ணி புத்த மதம் பிரச்சாரம் பண்ணும்போது அப்ப இருந்த ராஜா புத்த மதத்துல சேர்ந்தார். வேற நாளடைவுல எதிர்காலத்துல வேற மதங்கள் உள்ள வரக்கூடாது, வேற யாருமே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அரசன் என்ன பண்ணார்னா, அவருடைய லிட்ரேச்சர்ல இருந்து காடுங்கிற வேர்டு எலிமினேட் பண்ணான். ஒரு 100-200 வருடம் சென்ற போது கடவுள் அப்படிங்கிற வார்த்தை போயிடுச்சு. அதுக்கு பதிலா புத்தா அப்படின்னு வச்சுட்டாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி சொன்னாலும், நீங்க காடு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் புரியும், புத்தா. ஹோல் வேர்ல்டுல பியோர் சிங்களி ஒரு ஹரே கிருஷ்ண டிவோட்டி கூட கிடையாது. அதவா ஸ்ரீலங்கன்ஸ் டிவோட்டி இருந்தாங்கன்னா இங்கிலீஷ் தெரியறவங்களா இருக்கும், இல்லைன்னா தமிழ் தெரியறவங்களா இருக்கும். எப்படியா சொல்லி புரிய வச்சிடலாம். பியோர்லி சிங்கள மதம் மட்டுமே தெரிகிற மனிதர்ல ஒரு டிவோட்டி கூட இல்லை. ரைட்? ஒரு கலாச்சாரத்துல போகும்போது ரொம்ப கஷ்டம். கமால் கிருஷ்ண மகாராஜ் அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கார். அவர் சைனால போய் ப்ரீச் பண்றார். அந்த 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 சைனீஸ்காரர்கிட்ட ப்ரீச் பண்ணும்போது இந்த 3 modes of material nature, God அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஒண்ணுமே அவங்க தலையிலே புரியல. அப்படி உள்ள ஏறவே மாட்டேங்க. ஆனா ஒரு பேனாவை கொடுத்து அதுல இருந்து ஏரோப்ளேன் பண்ணிடுவாங்க. ஆனா காட பத்தி அப்படி
கமால் கிருஷ்ண மகாராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறாரு, I am surprised. These people cannot understand anything about spiritual. அவர் அப்படி ட்ரை பண்றாரு, இப்படி ட்ரை ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது. இப்படி உலகத்துல விசித்திரமான மனிதர்கள் கிட்ட எல்லாம் போய் பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ஏறக்குறைய 500 கோயில்களும் கோடிக்கணக்கான பக்தர்கள் மில்லியன்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் பண்ணி இருக்காருன்னா அந்த ஒரு மனிதருடைய சின்சியாரிட்டி என்னவா? அமேசிங். நமக்கு வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகிட்டே சொன்னாங்க, நேரா சொல்ல முடியும், ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா அவங்க திருப்பி திட்டுறாங்க, ரைட்? இந்த மாதிரி உலகத்துல போய் மற்ற கலாச்சாரங்கள்ல போய் அவங்க சிந்திக்கிற விதமே வேற. ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க சிந்திக்கிறதே வேற, அமெரிக்கன் சிந்திக்கிறது வேற, யூரோப்பியன் சிந்திக்கிறது வேற. இனி இந்தியாலே எல்லாருமே சிந்திக்கிறது வேற வேற கம்ப்ளீட்டா. எல்லாரையும் போய் அவங்கள சொல்லி புரிய வச்சு பக்தராக்கி ஒரு அகில உலக இயக்கம். இப்பதான் நமக்கு தெரியுது பிரம்மாக்கு ஏன் 4 தலை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. அதாவது எதை வேணா மேய்ச்சரலாம், காடிய மேய்ச்சரலாம், பிளான்டேஷனை மேய்ச்சரலாம், ஃபார்ம மேய்ச்சரலாம், பசுமாட கூட மேய்ச்சரலாம், மனுஷனை மேய்க்கவே முடியாது. ஏன்னா ஓரோ மனிதனும் டிஃபரெண்டா அவங்க சிந்திக்கிறதே வேற. எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல போனா ஒருத்தர் மட்டும் அப்படி தனியாக ஒரு டைரக்ஷன். அப்படிதான் மனிதர்கள். அவங்கள மனித மனதை மேய்க்கிற ஒரு டிவோட்டி அமேசிங் பர்சனாலிட்டி. ஒரு பக்தர் ஒரு 100 பக்தர்களை மேய்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவர் காலில் விழுந்து கும்பிட்டுலாம். பயங்கர ஒரு மகாத்மாவா தான் இருப்பார், ரைட்? சோ ஆச்சாரியாஸ் அவங்க ஒரு கேண்டில் மாதிரி அவங்க லைஃப் இது பண்ணாங்க. கேண்டில் பார்த்திருக்கீங்களா? அது செல்ஃபா சூசைட் பண்ணிட்டே மற்ற எல்லாருக்குமே லைட் தரும். ஆச்சாரியாஸ் the real leaders. லீடர்ஸ் சொன்னா இட் இஸ் ஜஸ்ட் சாக்ரிஃபைஸ். அவங்களுக்காக ஒண்ணும் இல்லை. பிரபுபாதர் அவருக்காக ஏதாவது எடுத்து வச்சுட்டாரா? ஒண்ணுமே கிடையாது. such a wonderful personality. அவர் சந்நியாசம் எடுத்து இஸ்கான் இயக்கம் பண்ணும்போது கூட அவருடைய செக்ரட்டரி கமால் கிருஷ்ண மகாராஜா கூப்பிட்டுட்டு அந்த காலத்துல 1970sல 10,000 rupees இந்தியன் மணி கொடுத்தார் வைஃப்க்கு. நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன்னா யூ கேன் கீப் திஸ். ஏன்னா இவர் எவ்வளவு தடவை கூப்பிட்டும் குழந்தை அவருடைய பிரபுபாதருடைய சில்ட்ரனோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே இதுல வரல. எல்லாமே பிரபுபாதரை அவருக்கு ஏதோ லூஸ் அப்படின்னு நினைச்சாங்க, ரைட்? பட் ஸ்டில் அவங்கள பார்த்துக்கிட்டார். தென் அந்த லாஸ்ட் டேஸ்ல நியர்லி ஒரு 2-3 months பிரபுபாதர் ரொம்ப கஷ்டப்பட்டார். Last 1 month he was almost bedridden. Not exactly bedridden, but almost bedridden ஆயிட்டார். அந்த 3 months கடைசியா அவர் இங்கிலாந்துல போய் அந்த ரத யாத்திரை அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் விருந்தாவன்ல இருந்து அவர் எந்திரிக்க கூட அப்படியே பாடி ஷ்ரிங்க் ஆகுது லாஸ்ட் 3 months. ஸோ அந்த டிசைபிள்ஸ் அமேசிங். இன்னும் இந்தியன்ஸ் கூட கிடையாது அந்த மாதிரி வீட்டுல எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. அந்த கல்ச்சரே வேற. அந்த கல்ச்சர்ல 13 வயசு 14 வயசு பையனாய் பொண்ணாய் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அப்பா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போறேன், இவனுக்கு என்னமோ பைத்தியம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்த அந்த யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 82-year-old இந்தியன் மேன் அவரை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த அளவுக்கு சொந்த தன்னுடைய பிள்ளைய கூட அப்படி பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி பார்த்தாங்க. They massaged him, they gave him bath, they cleaned him up, they carried him on a palanquin. என்ன சொன்னாலும் செய்வாங்க. பிரபுபாதுக்கு முன்னாடி ஒரு பெல் இருக்கு, அப்படியே டிங்கு நடிக்கும் போது அப்படியே டம்னு நிற்பாங்க, ஒரு லைட்னிங் மாதிரி. So sincere. And towards the last days பிரபுபாதர் சொன்னாரு டிசைபிள் கிட்ட கூப்பிட்டு, அவருக்கு 3 பேர் இருந்தாங்க, டெய்லி மசாஜ் பண்ணி விட்டாங்க. சொன்னாரு அவங்ககிட்ட, I can never repay the debt. You are more than my own children. So tell me, what can I do for you? Then he said, can I write some money in your name? அந்த 3 பேர் கிட்ட கேட்டாங்க. அந்த 3 disciples கண்ணெல்லாம் நிறஞ்சு, பிரபுபாத், what are you speaking?
நீங்க என்ன பேசுறீங்க? Prabhupada said, no, nobody will do this kind of service. I will write some money in your name. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு 3-4 டேஸ் அவருடைய சமாதியாகிறதுக்கு முன்னாடி அவருக்கு மெமரி லாஸ் இருந்தது. பிரபுபாத் சடனா பிளாக் ஆயிரு கம்ப்ளீட்டா. There was last 2-3 days there was a memory loss. So immediately he called these disciples. அவங்க பக்தர்களுடைய கையை பிடிச்சு சொன்னாரு, டேய் பிரபுபாத் கண்ணுல இருந்தெல்லாம் பிரபுபாத் லைக் கோல்டன் கலர். அவருடைய சின்னல எல்லாம் அந்த இயர் ஐ அந்த டியர்ஸ் அந்த டிராப் வரும். பிரபுபாத் சொன்னாரு, don't put me in the hospital. என்ன நீங்க ஆஸ்பத்திரியில போட்றாதீங்க. If I am a burden to you, you throw me in Yamuna, but don't put me in hospital. And the devotees were shivering. Prabhupada, we will never leave you. Yes, don't leave me alone. I want you to be with me. What a person he is. அந்த பிரபுபாதர் காரணம் இன்னைக்கு கோடி கணக்குல பக்தர்கள். Yes or no? Yes. Srila Prabhupada ki. That one person made a whole change, the way of thinking. எப்படி சிந்திக்கிறது, எப்படி செய்யறது எல்லாமே மாத்திட்டார். ரைட்? அந்த ஒரு ஆலமரம் இன்னைக்கு 1000 கோடி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் தீக்குச்சிகளை பண்ணிருக்கு. இந்த தீக்குச்சி நினைச்சா every one of us நம்ம நினைச்சா வெளியே போய் மெட்டீரியல் டிசைர் மனிதர்களோட மெட்டீரியல் டிசைர்ல பத்த வைக்கணும். Every one of us can turn a human being into devotee. நமக்கு எல்லாருக்குமே அந்த கெபாசிட்டி இருக்கு. அதே டைம் இந்த தீக்குச்சி நினைச்சா 1000 ஆலமரத்தை எரிக்கவும் முடியும். Got the point? பிரபுபாதுங்கிற ஆலமரம் கோடி கணக்குல தீக்குச்சிகளை பண்ணுச்சு நம்மளை எல்லாம். எதுக்கு? வெளியே போய் மெட்டீரியல் வேர்ல்ட் பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய மனிதனுடைய மனதில் உள்ள அழுக்கை எரிக்கிறதுக்காக. ஆனா சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணி இந்த பக்கம் எரிச்சோம், எல்லா ஆலமரமும் கரிச்சு போயிடும். நம்மள ஒரு ஆளு நினைச்சாலும் போதும் ஒரு பெரிய கம்யூனிட்டியை இல்லாமக்கவும் முடியும். வெளியே போய் பிரச்சாரம் பண்ணி பக்தர்களை உண்டாக்கவும் முடியும். நம்ம நினைச்சா இந்த சொசைட்டியை இல்லாம ஆக்கவும் முடியும். அதையும் பிரபுபாதர் பிரவச்சனம் பண்ணார், பிரெடிக்ட் பண்ணார். இந்த இயக்கத்தை வெளியிருந்து யாருனாலையும் அடிக்க முடியாது. இதை அடிச்சா யார் அடிப்பாங்க? இதுக்குள்ளே இருக்காங்க, இவங்கனால மட்டும்தான் முடியும். ஒரு மெட்டீரியல் மேன், ஒரு கர்மிக்கு இந்த இயக்கத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஈவன் தேவர்கள் நினைச்சா கூட ஹரே கிருஷ்ண இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. யாருக்குமே ஒன்றும் செய்ய முடியாது. இட் இஸ் அந்த அளவுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒரு பக்தர் நினைச்சா போதும், we can destroy the whole organization. Yes or no? We experience it. நிறைய தடவை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஒரு டிவோட்டி கிட்ட நம்ம எப்படி ரிலேட் பண்றோங்க. ஒரு டிவோட்டிக்கு டிசீஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சா அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கணும். நான் சொல்றத நீங்க பாசிட்டிவ் சென்ஸ்ல எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் இன் நெகட்டிவ் சென்ஸ். ஒரு மனிதனுக்கு சீக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அந்த பக்தருக்கு டிசீஸ் வந்தனாலதான் அவர் சின்னதா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே நமக்கு தெரியுது அவர் பேச்சு கொஞ்சம் சரியில்லையே, அப்படியே அதை வரும், அது சின்னதா வரும். எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கணும். சீக்காளிக்கு தான் நிறைய மெர்சி கொடுக்கணும். நம்ம போய் அவங்கள வெட்ட போக கூடாது. ஏன் இது பண்ணீங்க? ஒரு மாம்பழம் அறுக்கிறதுக்கு பெரிய அருவாள் எடுத்துட்டு போக முடியுமா? சின்ன கத்தி. இட்ஸ் a very important lesson. Sometimes சின்ன மிஸ்டேக்குக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கும். மாம்பழம் அறுக்கிறதுக்கு எதை தூக்கிட்டு போவோம்? அருவாள் எடுத்துட்டு போவோம். மரம் வெட்டுற கத்தி எடுத்துட்டு போவோம். மாம்பழம் அது வச்சா வெட்டுவாங்க. சின்னதா ஒரு பிளேடு வச்சு அறுக்க வேண்டிய விஷயத்தை வெட்டிக்கும் தெரியாம. Sometimes it happens. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் டிசீஸ்டா இருந்தா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கேர் அந்த பக்தருக்கு கொடுக்கணும். கொஞ்சம் வழி விட்டு போறார் அந்த பக்தர், கொஞ்சம் சாண்டிங் எல்லாம் சரியில்லை, அவர் பேச்சுவார்த்தை கொஞ்சம் லைட்டா ட்ராக் மாறுது அப்படின்னா we should capture him by love. அப்படியே பிடிச்சி வளைச்சு போட்டுறணும். அன்புனால அப்படியே பிடிச்சி இழுத்தணும் இந்த பக்கம். இல்ல அந்த ஒரு பக்தர் நினைச்சா போதும் பெரிய ஒரு கம்யூனிட்டி இல்லாம ஆக்கிடுவார்.
It's very important, right? It is explained. விருந்தாவன் கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கையில் அது சொல்லி இருக்கு. அதாவது ரெண்டு பேர் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ராமச்சந்திர கவிராஜ் அண்ட் நரோத்தம் தாஸ் டாட்டா. நமக்கு எல்லாருக்குமே ஆன்மீக வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் இருக்கும். நினைச்சு பாருங்க, நமக்கு எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி என் இதயத்தில் இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் அப்படியே ஓபன் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு நமக்கு இங்க எத்தனை பேருக்கு இருக்கும்? எத்தனை பேருக்கு இருக்காங்க? ஒரு கை கூட. How many of us sincerely feel, no, I don't think I can open up to anybody. அப்படியே இதயம் திறந்து என்னுடைய வலியை இன்னொருத்தர்கிட்ட அந்த மாதிரி யாரும் எனக்கு இல்லை. How many of you feel? Please be genuine. There's nothing wrong. நீங்க பரீட்சையெல்லாம் முடிக்கல. ஒரு கை கூட. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எவ்வளவு பேருக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க? இப்ப எல்லாரும் தூக்கிட்டாங்க பாருங்க. I am sure many of us will feel that vacuum. ரொம்ப முக்கியம். நம்ம தோள்ல ஒரு பக்தன் கை போட்டு அவர் விழுகும்போது நம்ம பிடிச்சுக்கிறதும், நம்ம விழுகும்போது அவர் பிடிச்சுக்கிறதும் அழகா கிருஷ்ணா கான்சியஸ் டிஸ்கஸ் பண்ணி நான் அப்படியே ஒண்ணு வீக் ஆகும்போது அப்படி வந்து அவர் பிடிச்சு தூக்கி விடுற அந்த நண்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்ந்த ஆன்மீக குரு, கைட், அவங்க கிட்ட எல்லாம் போய் எல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ரொம்ப சில விஷயங்கள்லாம் வெளியிலே சொல்ல கேவலமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். உள்ள நடக்கிறது எல்லாமே வெளியே சொல்லுவோம். ஆனா ஒரு ரியல் ஃப்ரெண்ட் இருந்தா we can explain. I went to the temple in the morning. அங்க இது பார்த்த உடனே எனக்கு அது அந்த அளவுக்கு பிடிக்கலப்பா, ஒரு பிரிக். உடனே அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவார், அப்படிலாம் நினைக்க கூடாது, நானும் இந்த மாதிரிலாம் நினைச்சிருக்கேன். பட் கிருஷ்ணா கான்சியஸ்ங்கிறது இதை விட அப்படியே நம்மளை ஹெல்ப் பண்ற ஒரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு சில பேர் இருப்பாங்க, அவர் சொல்ல ஆமா கோயில் அப்படிதான், எனக்கு முதல்லயே தெரியும், இருக்கிறது பெரிய பிடியாகும். ரைட்? எரிக்கிறது, ஆலமரத்தை எரிக்கிறது ரொம்ப ஈஸி. இஸ்கானை இல்லாம ஆக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்குமே தேவையில்லை. நமக்கு யாருக்குமே ட்ரைனிங் தேவையில்லை. இந்த வாய்க்குள்ள இருக்கிற நாக்கு போதும் இஸ்கானை ரெண்டாக்கிடலாம். ஆனா ஒரு மனிதனை பக்தனாக்கணும்னா பிரபுபாத் சொன்னாரு, gallons of blood is required. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே வந்த ஃபர்ஸ்ட் டே டிவோட்டி ஆயிட்டோமா? we have taken 1 year 2 year 3, இப்பவும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன ஃபாரினர்ஸ் எல்லாம் குதிக்கிறாங்க, ஒரே கேள்விதான் பார்த்ததுல இருந்தே, என்ன இவங்க பிரசாதம் சொல்லி இவ்வளவு சாப்பிடுறாங்க, கோயில்ல பிரசாதம்னா அப்படி வீசுவாங்க, நம்ம கேட்ச் பிடிச்சுக்கணும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமா சந்தனம் இந்த குங்குமம் அப்படி வீசுவாங்க, நம்ம டக்குன்னு அவ்வளவுதான் பிரசாதம் இவ்வளவு இருக்கும். பிரசாதம் சொல்லி பிளேட்டை போட்டு ஃபுல்லா சாப்பிடுறாங்க. எல்லாமே ஒரு சந்தேகமா தான் இருந்தது முதல்ல வந்து. அப்புறம் வருஷக்கணக்கா மாசக்கணக்கா வந்து இருந்தாலும் சந்தேகம் அப்படியே இருக்கும், கேள்விக்குறியா. ஆனா ப்ரோக்ராம் முடிஞ்சா தோப்பு கிடைக்கும், அதனால சாப்பிடுவேன். அந்த கொஸ்டின் தான் அப்படியே ஆன்சர், கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கல, வயிற்றுக்கு சோறு கிடைச்சது, ஓகே. எவ்வளவோ வருடங்கள், எவ்வளவோ வருடங்கள் இல்லையா? அவ்வளவு நேரம் பேஷண்டா நம்ம சொன்னதை எல்லாம் யாரோ கேட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, நம்மள கைடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே ஹரிபோல் ப்ளீஸ் கம் அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பிரசாதம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே நமக்கு ரொம்ப எம்பராசிங்கா இருக்கும், போய் பிளேட் எடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்ம எக்ஸ்போர்ட் ஆயிடுவோம், அது வேற விஷயம். பட் ஃபர்ஸ்ட் டே நீங்க யோசிச்சு பாருங்க, கோயிலுக்கு வந்தாலும் அப்படி பேக்ல எல்லாம் நின்றுருப்பீங்க. யூ வுடன்ட் பி கோயிங் இன் தி ஃப்ரண்ட் இல்லையா? எல்லாரும் கீர்த்தனுக்கு வாங்க வாங்கன்னு இழுத்து ஆட வைக்கும் போது பேக்ல போவோம். அவர் அந்த பிரபு பிடிச்சு வாங்க இழுப்பார், அங்க போனாலும். அந்த ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு எம்பராசிங்கா இருந்திருக்கும். பிரசாதம் சாப்பிட மாட்டோம், எல்லாரும் உழுந்து படுத்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பாப்போம் என்னடா பண்றது, ரைட்? அதையெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம தோல்ல கை போட்டு வாங்க பிரபு, பிரசாதம் சாப்பிடுங்க பிரபு, உட்காருங்க, கிளாஸ் கேளுங்க. அந்த 2 கிளாஸ் 3 கிளாஸ் கேளு, நீங்க கிருஷ்ணனை மட்டும்தான் கூப்பிடுவீங்களா அப்படின்னு நம்ம கொஸ்டின் எல்லாம். somebody had spent time, that time has got value. யாரோ எனக்கு வேண்டி எவ்வளவோ மணி நேரம் செலவாக்கி இருக்காங்க, அதனாலதான் நம்ம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எவ்வளவு பக்தர்கள் கஷ்டம், ஆனா இல்லாமக்கிறது ஒரு நிமிஷத்துல.
we should have good friends, healthy friends. அப்படியே கிருஷ்ண கான்சியஸ்னஸ் பேசி நம்மளை சந்தோஷப்படுத்தணும். அந்த அவர் விழுகும்போது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம விழுகும்போது அவர் ஹெல்ப், அந்த மாதிரி இந்த ரியல் அந்த மாதிரி ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும். ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ சுபத்ர மகாராணி கி. Right? And we will survive and we will be strong. அப்ப இந்த ரெண்டு நண்பர்கள் ராமச்சந்திர கவிராஜும் நரோத்தம் தாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ண கான்சியஸ் பத்தி பேசி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரண்ட்ல ரெண்டு பிரதர்ஸ், ஒரு ஜமீன்தாருடைய மக்கள், ரொம்ப பணக்கார வீட்டு பசங்க, ரெண்டு பசங்க ஒரு ஆட்டை இழுத்துட்டு போறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஆட்டை பார்த்த உடனே ராமச்சந்திர கவிராஜுக்கும் நரோத்தம் தாஸ் தாக்கூருக்கும் அப்படியே மனசுல வந்து ஒரு சின்ன ஒரு சங்கடம். பார்த்தாலே தெரியுது இந்த ரெண்டு பசங்களை நல்லா பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டி அப்படி ரெட் கலர்ல குங்குமத்துல திலக்கெல்லாம் போட்டு காளி பக்தர்கள், காளிக்கு வந்து வெட்ட கொண்டு போறாங்க இந்த ஆட்டை. இந்த ரெண்டு சின்ன பசங்க, யங் பாய்ஸ் பேக்ல நடக்கிறாங்க. ராமச்சந்திர கவிராஜ் நரோத்தம் தாஸ் தாக்கூர் பார்த்தா அந்த ஆட்டை பார்த்தா அந்த ஜீவாத்மாவை பார்க்கும்போது சங்கடமா இருக்கும். அதை இழுத்துட்டு போய் வெட்டர், அதுக்கும் வலிக்கு உள்ளது, பெயின் எவ்ரிதிங். அப்படியே மனிதனுக்கு வந்து அந்த பெயின் எல்லாம் தெரியாம போயிடுச்சு. அப்போ இவங்க மனசு, இந்த வைஷ்ணவர்கள் வந்து இனியொருத்தன் வலியை தாங்க முடியாததுனால இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. டைரக்டா அந்த பசங்களுக்கு ப்ரீச் பண்ணல. ஏன்னா நேரா பேசினா நிறைய பேர் அவங்க மிஸ்டேக்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. Devotee should be very intelligent, ஸ்மார்ட்டா இருக்கணும். ஒரு தப்பு பார்த்தா போயிட்டு என்ன பிரபு அப்படின்லாம் கேட்டக்கூடாது. உட்காந்து மாஸ்டர் பிளான் பண்ண அந்த பிரபு எப்படி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரியலி இன்டெலிஜென்ட். பாகவதத்துல பாத்தீங்கன்னா நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஷத் ராஜாவை பார்க்க போனார். இட்ஸ் a beautiful story. பிராச்சீன பர்ஹிஷத் ராஜா வந்து அண்டை அடுத்த நாடுகளை எல்லாம் பிடிச்சு 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 தன்னுடைய எம்பையரை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கொடி நாட்டி அந்த கண்ட்ரி கேப்சர் பண்ணி, இதை கேப்சர் பண்ணி, அதை பண்ணி, அந்த அவருடைய சக்கரவர்த்தி ஸ்தானம் அது வளர்றதுக்காக, எம்பையர்ஷிப் வளர்றதுக்காக ஆடெல்லாம் வெட்டி பலி போட்டு this sacrifice that sacrifice பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நாரத மகர்ஷி ஒரு நாளைக்கு வந்தார். வந்துட்டு ஹலோ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு. ராஜா ஃப்ரீ, நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்றேன். ராஜா யோசிச்சாரு, இவர் என்னடா திடீர்னு வந்து கதை சொல்றாரு. கதை சொல்றாங்க. பாகவத்துல 2 சாப்டர் ஓடுது அந்த கதை. கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராச்சீன பரிஷத் மகாராஜ் யோசிக்கிறாரு, இந்த கதையில வர்ற ஹீரோ என்னோட கதை மாதிரி இருக்குது. டைரக்டா சொல்லவே இல்லை. such an intelligent. இதே நேரா போய் சொல்லி இந்த சக்சஸ்ஃபுல் கிங் கிட்ட பிரபுபாதர் சொன்னாரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபாதர் வருவார் கருப்பு கோட்டெல்லாம் போட்டு, பிரான்ஸ்ல எங்கேயோ ஒரு ஃபாதர் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு பிரபுபாத் சொன்னார், இவர ராஸ்கல். ஃபாதர் சிரிச்சுக்கிட்டு பிரபுபாதர் சொல்லலாம், நீங்க போய் இந்த மாதிரி கார்டினல் என்னது கோயில்ல பல ஃபாதர்ஸ் ஹெட் அவர்கிட்ட போய் நீங்க போய் சொல்லி பாருங்க, ராஸ்கல் விட்டுருவார் ஒண்ணு பட்டாரு. But when Prabhupada said, he was laughing. I'm a rascal. Okay. So Narada Maharshi so intelligent, he was preaching. அப்படியே சுத்தி வந்து பிராச்சீன பர்ஹிஷத் கதை சொல்லி ராஜா யோசிச்சார், என்ன பத்தி தான் சொல்றாரோ இவரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். Then he realized so intelligent he was. Devotee அப்படித்தான். பிரபுபாதர் அமெரிக்கா போனார்ல, 4 regulative principles பத்தி சொல்லவே இல்லை. Whole day he was talking about preaching. 6 மாசமா இதத்தான் சொல்லியிருக்காரு. நம்ம ப்ரீச் பண்ணும்போது முதல் நாளே இஸ்கான், சைத்தன்ய மகாபிரபு, 4 regulative principles, துளசி கேட்டவனுக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சிருக்காங்க. அவன் தலையை ஓபன் பண்ணி எல்லாம் போட்டு அமுத்தி மூடிடுவான், இன்டைஜஷன்ல போயிடுவான். ரைட்? So Prabhupada 6 months he preached only about the holy name. Then next day he said we are having initiation ceremony. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாரும் சாண்டிங் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நாளைக்கு இனிஷியேஷன் செரிமனி. ஐ திங்க் 6th month or 9th month டிக்ளேர் பண்ணிட்டார். டுமாரோ இஸ் இனிஷியேஷன் செரிமனி. உடனே காலையில எல்லாரும் குளிச்சுட்டு வந்தாங்க இனிஷியேஷன் செரிமனி. டிவோட்டீஸ் பிரபுபாதோட 9 months தான் இருக்கும், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கோயில்ல ஃப்ரண்ட்ல நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காரு பிரபுபாதர். இந்த மனிதர்கள் அவங்க பேரெல்லாம் போட்டு all are going to get initiation and they are going to follow ஸ்பிரிட் என்ன போட்டு எழுதிட்டார்.
யோசிச்சாங்க. அப்புறம் போய் இவங்க கேட்கறாங்க பிரபுபாத கிட்ட, இனிஷியேஷன்னா என்ன? அன்னைக்கு தான் கேட்கறாங்க. That was the first day Prabhupada is explaining about 4 regulative principles. அவங்களா வந்து கேட்டாங்க. பிரபுபாதர் சொன்னாரு 4 regulative principles ஃபாலோ பண்ணு. அன்னைக்கு தான் சொல்றாரு 9 monthsக்கு அப்புறம். You know, by the time they were prepared, மனதளவில் அது ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. இன்டெலிஜென்ட் நாரத ரிஷி பிரபுபாத் அமேசிங். அங்க போயிட்டு எங்க போனாலும் டிவோட்டி ஆக்கிட்டு வந்துருவாங்க. நாரதர் வந்து கூலா கம்சனை பார்க்க போவாரு, அவரை பார்க்க போவாரு, ஹிரண்யகசிபு, ராவணா, எல்லாருக்கிட்டையும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. வேற யாராவது போனா அவங்க அடிச்சிருவாங்க. ஆனா ராவணர் அப்படியே போவாரு. நாரதர் பாடிக்கிட்டே அங்கேயும் நாராயணன் தான் பாடுவார். அப்படி ராவணா ஜெய் ஜெய்லாம் பாட மாட்டாங்க. அப்படியே நாராயண நாராயண அப்படியே பாடி பாடி போய் ராவணன் கிட்ட நல்லது சொல்ற மாதிரி வேற ஏதாவது சொல்லிட்டு வந்துருவாரு. அப்புறம் வந்து ராவணன் யோசிப்பான், இவர் என் ஃப்ரெண்டா எனிமியா, என்ன சொல்ல வந்தாருன்னே புரியாது. சோ ஸ்மார்ட் தேவர். அந்த மாதிரி ராமச்சந்திர கவிராஜும் நரோத்தம் தாஸ் தாக்கூரும் பேசிக்கிறாங்க. உடனே எப்படி பேசிக்கிறாங்க? இம்மீடியட்லி நரோத்தம் தாஸ் தாக்கூர் காளி பக்தன் ஆயிட்டார், ராமச்சந்திர கவிராஜ் வைஷ்ணவர் ஆயிட்டார். இவங்க ஃப்ரண்ட்ல நடக்கிறாங்க, இந்த 2 பாய்ஸ் வித் கோட் நாட்டை பிடிச்சிட்டு போறாங்க. அவங்க கேட்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. உடனே இவர் சொல்றாரு, நீ எங்க நேத்திக்கு வரல? ஒருத்தர் சொல்றாரு, நான் காளியை வர்ஷிப் பண்ண போனேன். நீ காளியை வர்ஷிப் பண்ண போனியா? வெரி குட். காளியை வர்ஷிப் பண்ண என்ன கிடைக்கும்? இவங்க டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது இந்த 2 பாய்ஸுக்கு இந்த நமக்கு அடுத்தவங்க விஷயம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நேரா பேச போனா யாருக்குமே இன்னொருத்த விஷயம்னா, very good, what happened last? I couldn't, I have to leave that place, you know, what happened? உடனே அது கேட்டு அவருக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன், அப்படியே டிராமாட்டிக்கா சொல்லுவாங்க. This happened. Is it really? You did that? I can never think of. அப்படி பில்ட் அப் பண்ணுவாங்க. அப்படியே பெருசா முடிஞ்சது, அதோட ஒரு பெரிய மூவியே எடுத்துருவாங்க. So when these 2 people were speaking, இவங்க பேசும்போது இந்த 2 பாய்ஸ் ரொம்ப அட்டென்டிவா கேட்கறாங்க. அப்படியே பேசுறாங்க. காளி மாதா வர்ஷிப் என்ன, அனிமல் ஸ்லாட்டரிங் என்ன, அப்படியே டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. பேசி 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 by the time the boys reached home, they were completely Vaishnavas. ஒரு 1/2 மணி நேரம் அந்த நடந்து போற தொலைவுல இத முழுசு இந்த மாதிரி புண்ணியமான பரிசுத்தமான பக்தர்கள் வாயிலிருந்து கேட்கும்போது அப்படியே இதயத்துல இறங்கி போகும், செய்யணும் அப்படிங்கிற தோணும். அந்த 2 பேர் பேசினதை கேட்டு 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 இந்த 2 பேரும் அந்த 1/2 மணி நேரத்துல அழக வைஷ்ணவரை. அவ்வளவுதான். இந்த ஆட்டை அவுத்து விட்டுட்டாங்க. அப்பா கொண்டு கொடுத்தா வெட்டிடுவாருன்னு சொல்லி அவுத்து விட்டுட்டு இவங்க 2 பேரும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 பேரும் திரும்பி வந்து ஒருத்தர் ராமச்சந்திர கவிராஜனுடைய டிசைபிள். அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ல அவங்க டிஃபரன்ஸ் பார்க்கல. 2 பேரும் வந்து 2 பேர்கிட்ட டிசைபிள் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த டிசைபிள் அந்த குருவோட சர்வெண்ட் ஆனார், அந்த டிசைபிள் இந்த குருவோட சர்வெண்ட் ஆனார். இவங்க 2 பேரும் வந்து 2 ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை எக்ஸெப்ட் பண்ணாங்க. ஒரு பையன் வந்து ராமச்சந்திர கவிராஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, இனி ஒருத்தர் நரோத்தம் தாஸ் தாக்கூர் எக்ஸெப்ட் பண்ணாரு. 2 பேரும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை எக்ஸெப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய சர்வெண்ட் ஆனார், அவர் இந்த திருப்பி கிராஸ் ஆனார். சோ நரோத்தம் தாஸ் தாக்கூர் கேட்டாரு, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? யூனோ மை டிசைபிள் could have been my servant. ஏன் நீங்க மாறி வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த 2 boys said, we don't want to see any difference. Both of you are required in my spiritual life. எனக்கு வந்து இதுல வித்தியாசம் பார்க்க வேண்டாம். சோ நாங்க 2 பேரும் போட்டி போட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். அவர் வந்து போட்டி போட்டு காம்படிஷன் இன் சர்விங். அப்ப வந்து அந்த சேவை அழகா மாறிடுமே. அந்த 2 பேரும் became very famous disciples. Difference பார்க்கல. It is very important. எல்லா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸும் பிரபுபாதருடைய டிஃபரெண்ட் எனர்ஜிஸ் இன் திஸ் மூவ்மெண்ட். சிலவங்க வந்து கீர்த்தன் எக்ஸ்பர்ட், சிலர் வந்து கிளாஸ் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட், சிலது மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பர்ட், சில குருஸ் ப்ரீச்சிங்ல எக்ஸ்பர்ட். இது எல்லாமே தேவைதானே இல்லையா? ஒரு என்ன சொல்றது, ஒரு குழம்பு வச்சா உப்பு புளி எல்லாமே வேணும். வெறும் தண்ணி மட்டும் வச்சு குழம்பு வைக்க முடியும்? You need every element. இவங்க எல்லாருமே ரைட் டைம்ல வந்து பிரபுபாதரை ஹெல்ப் பண்ணனால இந்த வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன் கூத்தல் இல்லாம இருந்தா நடந்திருக்காது.
ரைட்? அப்படி எல்லா பக்தர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செஞ்சாங்க. ஸோ ஒரு பக்தர் வந்து வீக் ஆகும் போது நம்ம அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா லவ், எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன், எக்ஸ்ட்ரா மர்சி அவருக்கு காமிக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அந்த டைம்ல வந்து அவர் செய்யற தப்ப கூட நம்ம பெருசா பார்க்காம இட்ஸ் ஓகே ஓகேன்னு சொல்லி அவரை ஹெல்ப் பண்ணுங்க. டிசீஸ்ட் மேன் நீட்ஸ் மோர் ஹெல்ப், ரைட்? அந்த டைம்ல போய் நீங்க எப்படி இருந்தாலும் போன வாரம் செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அருவாள், மாங்காய் வெட்டுறக்கு அருவாள் எடுக்கிற மாதிரி ஒரு வெட்டி இருப்பார். You may lose him. We need that person, right? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நம்ம தாத்தா படுத்திருக்காரு, டாக்டர் வந்து சொல்றாரு கஷ்டம்பா 2 hours 2 daysல தாத்தா போயிடுவார், 48 hours மேக்ஸிமம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க, எல்லாம் தயார் பண்ணிக்கங்க, தாத்தா he will leave his body அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க ரூம்குள்ள போறீங்க, தாத்தா கேட்கிறாரு உங்ககிட்ட, என்னையா டாக்டர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன சொல்றீங்க? தாத்தா 48 மணி நேரத்தை எல்லாம் பேக் பண்ணி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவோமா? உடனே சொல்லுவோம், தாத்தா நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம், everything is fine, டாக்டர் சொல்லிட்டாரு வீட்டுக்கு. we will speak a lie. ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ர மகாராணி கி, ஒரு பொய் சொல்லுவோம் இல்லையா? we will encourage him, right? தாத்தா கிட்ட போய் 48 மணி நேரம் போயிடுவோம்னு சொல்ல மாட்டோம். The same way when a devotee leaves, when a devotee அப்படியே அதுல போகும்போது, வழி தவறி போகும்போது அவரை போய் அன்புனால அரவணைச்சு, மேபி we should decide அது எப்படி கொண்டு வரணும். அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அதனாலதான் அவர் விட்டு போறார், இயக்கத்தை விட்டு பக்தர்களுடைய சங்கத்தை விட்டு போறார். அது உண்மைதான், அவர் தப்பு பண்ணியிருக்கார். He has done a big mistake, that's why he is going. பட் அந்த மிஸ்டேக்கை கொஞ்ச நாளைக்கு மாற்றி வச்சுட்டு we have to bring that person, right? எவ்வளவு நம்ம blood shed பண்ணி அவரை டிவோட்டி ஆக்கியிருக்கோம். not one person, நிறைய பேர் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அவரை டிவோட்டி ஆக்கியிருக்கிறது. அவரை விட்டுறக்கூடாது அவ்வளவு ஈஸியா. that's a big failure for us. அப்படியே போய் அன்புனால பேசி அவர் சொல்ற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் ஓகே பிரபு ஓகே பிரபு என்ன காதுல பஞ்ச வச்சுட்டு போயிங்க, தலை மட்டும் இப்படி பொம்மை மாதிரி ஆட்டிகிட்டே இருக்கு. அவர் உள்ளதெல்லாம் சொல்லி தீக்கட்டு. It is very important. International Society for Krishna Consciousness, GBCல ஒரு விங்கே இருக்கு. இந்த மாதிரி யாரெல்லாம் விட்டு போன பிரபுபாதர் டிசைபிள்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வரதே வேலையா வச்சிருக்காங்க நிறைய பேர். not normal people, big sannyasis. பிரகலாதானந்த சுவாமி, குரு பிரசாத் சுவாமி, ரோமபாத் மகாராஜ், இவங்க வேலையே தான் என்னது, பிரபுபாதர் டிசைபிள்ஸ் யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வரும். அவங்க நல்ல ஜோக்கு, ஒருத்தரை போய் பார்த்தாங்க, ஒரு பிரபுபாத் டிசைபிள், அவர் கேஸ் ஸ்டேஷன்ல பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. here and all you have self service, நீங்களே போய் அடிக்கிறீங்க. but there they have somebody to help, வந்து பெட்ரோல் கேஸ் ஸ்டேஷன். பார்த்தா பிரபுபாத் டிசைபிள், அவர் நல்ல ட்ரவுசர் எல்லாம் போட்டு, தாடி எல்லாம் வளர்த்தி, ஜடை எல்லாம் போட்டு இப்படி ஸ்டைலா பெட்ரோல் அடிச்சுக்கிட்டாரு. பிரபுஜி what are you doing? ஏன்னா அந்த காலத்துல டெய்லி 64 ரவுண்ட் ஷாட் பண்ணிட்டு இருந்தாங்க. so powerful he was daily. கேட்டாங்க, பிரபுஜி are you chanting? no la, I stopped. why? நான் ஆல்ரெடி எல்லாம் சேர்த்து ஜெபிச்சிட்டேன் அப்படின்னா. இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. now they are bringing one by one single person, if he comes back, that's a big victory. It's a big victory. be proud about it. அந்த சன்னியாசி சாத்தம் அந்த மினிஸ்ட்ரியில தான் வேலை. விட்டுட்டு போனவங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வர்றது, அப்படியே அழகா கொண்டு வர்றாங்க. அதாவது நம்ம சம்பிரதாயத்துல யமுனாச்சாரியார் ஒரு ஆச்சாரியர் இருப்பார், ராமானுஜருடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இட்ஸ் a very important lesson. அவர் வந்து பெரிய ஆச்சாரியனுடைய when he was 5 years old, 5 வயது அவர், தாத்தா வந்து பெரிய பண்டிதர், எல்லாம் தர்க்க சாஸ்திரா, நியாயா, துவைதா, அத்வைதா, விசிஷ்டாத்வைதா, வேதா, வேதாந்தம், வேத ஆகமம் எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட். அவர் பெரிய ஆச்சாரியா, நாதமுனின்னு அவருக்கு பேர். அவருடைய பேர பிள்ளை தான் யமுனாச்சாரியர். அப்போ அந்த அந்த ஆச்சாரியருடைய பேரும் புகழும் இப்படி எல்லா ஊர்லயும் பரவிட்டு இருக்கும் போது இனி ஒரு பண்டிதர் வந்தார், திக்விஜயி பண்டிட். அந்த காலத்துல அறிவாளிகளுக்கு விளையாட்டே இதுதான். 2 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் உட்கார்ந்து சான்ஸ்கிரிட்ல போட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, டிபேட். அப்படியே இந்த பக்கம் நான் சொல்றதான் கரெக்ட், நீ சொல்ற, அது ஒரு பெரிய விளையாட்டா.
That is become big sport in those days. Scholars எல்லாம் உட்கார்ந்து இப்படியே பேசிட்டு இருப்பாங்க, philosophy, how we அப்படி பேசி ஊர்க்காரங்க பைத்தியக்காரங்க பார்த்துருவாங்க. That's a big sport. So இந்த நாதமுனிகள் வந்து ஊரறிஞ்ச உலகம் அறிஞ்ச பண்டிதர். யாரு? நாதமுனி, யமுனாச்சாரியாருடைய தாத்தா. அப்ப அந்த ஊருக்கு கோலாகலன் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு பண்டிதர் வந்தார். வந்தாலே கோலாகலம், பயங்கரமான பண்டிதர். எந்த டைரக்ஷன்ல போனாலும், நேற்றுக்கு கேசவ காஷ்மீரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல போனாலும் எல்லாரையும் தோக்கடிச்சிருவார். பயங்கர பண்டிதர். உண்மையான நாலேஜ்னா ஹியூமிலிட்டி. உண்மையான லீடர்னா வீக் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ண. இட்ஸ் ஆல் பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். ஆனா இவருடைய சீடர்களுக்கெல்லாம் பயங்கர தலக்கணம், அகங்காரம். அப்ப அந்த வந்து பாண்டிய மன்னர் கிட்ட அந்த பண்டிதர் வந்து சொல்றாரு, உங்க ஊர்ல யாராவது ஸ்காலர்ஸ் இருக்காங்களா என்ன தோக்கடிக்கிறதுக்கு? ஸ்காலர் இருந்தா நான் சம்மதிக்கிறேன், இல்லைன்னா உங்க கண்ட்ரியில பாதி எனக்கு தரணும். உடனே அரசர் நியூஸ் ரிலீஸ் பண்ணார், யாராவது கோலாகலனை தோக்கடிங்கப்பா, இல்லைன்னா ஊர்ல பாதியை கொடுக்கணும். ஒரு பயம் வரல, எல்லாம் ஒழிச்சுட்டாங்க. கோலாகலன் கிட்ட போய் யார் போய் பேசுறது? So finally they decided, let நாதமுனி debate with him. இவர் பெரிய ஆச்சாரியார் இல்ல, இவரை டிபேட் பண்ணணும். அவ்வளவுதான், அவர் சிக்லி போட்டு ஊரை விட்டே ஓடிட்டார் நாதமுனி. அவர் பவர்ஃபுல் ஆச்சாரியா, பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியா. ஆனா வைஷ்ணவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எல்லா இடத்துலயும் போய் டிபேட் பண்ண மாட்டாங்க. யாராவது வந்து உன்னை பைத்தியக்காரன் சொன்னா, ஓகேப்பா நான் பைத்தியக்காரன், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு, ரைட்? அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான் சில சமயம் சண்டைக்கு போவாங்க. நாதமுனி என்ன பண்ணார்? டிபேட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லாம அப்படியே மாறி போயிட்டார். ஆனா இந்த 5 வயசு பையன் விடல. ஒரு நாளைக்கு அரச பையில இருந்து ஆட்கள் வந்தாங்க. வந்துட்டு, கோலாகலனுடைய சீடர் நாங்க, நீங்க வந்து கோலாகலன் கிட்ட உங்க தாத்தா வந்து டிபேட் பண்ணோம், எங்க அவர் அப்படின்னு கேட்டார். நீங்க எல்லாம் கோலாகலனுடைய சீடரா? இந்த 5 வயசு பையன் கேட்க. ஆமா, நாங்கெல்லாம் கோலாகலனுடைய அப்படியே பட்டு துணியெல்லாம் போட்டு தலப்பாக எல்லாம் கட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. உங்க குரு என்ன குரு? இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்ச சீடர்களை உருவாக்கி இருக்காரு, அவரெல்லாம் என்ன ஒரு ஆன்மீக குருவா அப்படின்னு கேட்டார். That's a very important lesson. The disciple reflect the glories of the spiritual master, right? நம்ம குருவினுடைய glory நம்ம கேரக்டர்ல தான் இருக்கு. இல்லைன்னா சொல்லுங்க, பாரு அந்த குருமார அவங்க அப்படித்தான் அப்படின்னு. எஸ் ஆர் நோ? ரைட். நம்ம கேரக்டர் தான் நம்ம குரு மகாராஜுடைய க்ளோரிஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. If we really love our spiritual masters, behave proper. It is very important. இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்படின்னு, ரைட்? யமுனாச்சாரியர் சொன்னாரு, என்ன இந்த குரு இப்படி சீடர்களா, அகங்காரம் பிடிச்சவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு மரியாதையா வந்து எளிமையோட கூப்பிடுவாங்க. எங்க தாத்தா வருவார், அடுத்த நாள் வந்து கூப்பிட்டாங்க எளிமையா. அவர் போல இந்த 5 வயசு பையன் போனார் பல்லக்கு. அங்க போனோடனே பார்த்தா ஊரே கூடி இருக்கு. மதுரை மாநகரத்துல கோலாகலன் கூட டிபேட் பண்ண யமுனா நாதமுனிகள் வர்றாருன்னு சொல்லி the whole village country everyone has gathered பார்க்கறதுக்காக. ஒரு 5 வயசு பையன் வரான், குட்டி பையன். பார்த்தாங்க, இந்த பையனா இவர் கூட டிஸ்கஸ் பண்ண போறோம், ரைட்? ஆல்ரெடி எல்லாருக்கும் ரொம்ப சங்கடம், இது தோத்துக்கிட்டு போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்த பையன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அந்த கோலாகலன் பயங்கர சான்ஸ்கிரிட்ல ஸ்காலர்லி அப்படி இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இந்த பையன் விளையாடிக்கிட்டே எல்லாம் ஆன்சர் சொல்றான், டபா 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 ஆல் தி ஆன்சர்ஸ் ஹி கேவ். அதுக்கப்புறம் இவர் 3 கேள்வி கேட்டார். இந்த குட்டி பையன் கோலாகலன் அப்படியே ஷேக் ஆயிட்டார். அந்த 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியல. ஆனா அந்த சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜாவும் ராணியும் வெரி குட், ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்க அரண்மனை குட்டி பையன் கேள்வி கேட்டார். Finally, half of the kingdom was given to this 5-year-old boy. 5 வயது பையனுக்கு அரசாங்கத்துல பாதி கிடைச்சிருச்சு. எம்பரர், சக்கரவர்த்தி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். யமுனாச்சாரியர் அப்படியே வளர்ந்து பெரிய அரசன், மாரசன், சக்கரவர்த்தியாய் அண்டை நாடுகள், அடுத்த நாடுகள் எல்லாம் பிடிச்சு அடக்கிக்கிட்டே இருக்கார். பெரிய எம்பரர் ஆயிட்டார். ஆனா என்ன ஆச்சு? ஸ்பிரிச்சுவாலிட்டி கம்ப்ளீட்டா மாறிட்டார்.
நமக்கும் நடக்கும். சில டிவோட்டிஸ் எல்லாம் ஏதாவது அச்சீவ் பண்ணும், பிரபு நான் வந்துருவேன் அடுத்த சண்டே அப்படின்னு போவாங்க. 10 வருஷம் காணாதவங்க அப்படியே போயிடுவாங்க. 10 வருஷம் கழிச்சு நம்ம எங்கேயாவது ஏர்போர்ட்ல மீட் பண்ணுவோம், பிரபு ஹரிபோல் அவ்வாரியோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்னோ பண்ணிட்டு இருக்கு. They just disappear. மாயா works 24 hours a day, 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. எப்படி இந்த பிரபுவை கமுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே பேக்லயே போயிட்டு இருக்குது. விட்டா அப்படியே போயிடுவாங்க நிறைய. இதுல வேற இனி ஒரு தமாஷ் என்னன்னா, ஜோக்கு, நிறைய பேர் நான் டிவோட்டி நினைச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. சாண்டிங் பண்றது இல்ல, ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் கிடையாது, சத்சங்ல வராது, புக்கு படிக்கிறது இல்ல, சர்வீஸ் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நினைச்சிட்டு இருக்காங்க நான் இனிஷியேட்டட் 33 இயர்ஸ் ஆச்சு போயிட்டே இருக்காங்க. ஆனா மறந்துட்டு போயிட்டு இருக்காங்க. தட் இஸ் another big problem, right? அந்த மாதிரி யமுனாச்சாரியார் அரசனாரார், அதானார், இதான் ஆன்மீகத்தை மறந்துட்டார். நாதமுனிகளுக்கு வயசாயிட்டே டே பை டே அவருடைய உடல் ஷ்ரிங்காய், மெமரி கம்மியாய் வயசாயிட்டே இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு ஆசை, இவ்வளவு நல்ல ஆன்மீகமா இருந்த பையன் இதெல்லாம் மறந்து அரசன் ஆயிட்டானே அப்படின்னு துக்கம். யோசிச்சு பாருங்க, ஏதாவது அப்பாவுக்கு துக்கம் பண்ணும். பையன் சக்கரவர்த்தி ஆயிட்டான், இங்க தாத்தா துக்கத்துல இருக்காரு. யோசிச்சு பாருங்க, your son has become prime minister of Malaysia. Will you be sad or happy? He has stopped chanting, he has stopped everything, but he has become prime minister. Will you be happy or not? உண்மை ஆன்சர் சொல்லுங்க. என்ன சொல்லுவோம் நம்ம, என்ன சொல்லுவோம்? How many of you should raise your hand for one question? How many of you will be really happy? How many of you will be very sad? Cha, my son became a prime minister, very bad. How many of you will like that? Really? சாந்தி பிரபு ஏதோ கமெண்ட் அடிக்கிறாங்க. ரைட்? See, நம்மெல்லாம் ஷோகேஸ் டிவோட்டீஸ் தான், உண்மையெல்லாம் கிடையாது. If our son become a prime minister, definitely most of us are going to be happy. Chanting பண்ணல, chanting நாளைக்கு பண்ணிக்கலாம் பிரபு. Right? But நாதமுனி அந்த மாதிரி கிடையாது. அவர் மனதளவுக்கு அழுதார். அவருடைய புள்ள சக்கரவர்த்தி ஆயிருக்காரு, அவருக்கு துக்கம், ஆன்மீகத்தை விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சார். என் பையன் மறந்துட்டு போயிட்டானே, சக்கரவர்த்தி ஆயிட்டான், அரசன் ஆயிட்டான், லௌகீகமா பௌதீகமா பணத்தோட விளையாண்டுகிட்டு இருக்கான், இறைவனை மறந்துட்டா, இவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் இதயத்தில் அழுதான். ட்ரூ வைஷ்ணவா. எப்படி இவனை திருப்பி கொண்டு வரது, என் மகனை எப்படி திருப்பி கொண்டு வரது, டே அண்ட் நைட் யோசிக்கிறார். ஆனா யமுனாச்சாரியர் தாத்தாவை மறந்துட்டார், ஆன்மீகம் மறந்து, எல்லாமே மறந்து, he is becoming a successful emperor. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கார், எப்படி அவனை திருப்பி கொண்டு வருது. அந்த அளவு, that's a real truthful affection towards the Lord, commitment towards the Lord. நம்ம ஆன்மீகத்துல இந்த மாயா ஷைனிங்கா வந்துருச்சுன்னு வைங்க, அப்படி கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம், அப்படி little bit we sacrifice, right? I know one parent couple, they were looking for a boy for their daughter. மகளுக்காக மருமகனை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. Initiated devotees. Then they got a very successful fly high career oriented ஒரு நல்ல பையனை கிடைச்சது. You know, there is a GE, General Electronics, something, ஒரு multinational company ல he's like a 3 countryக்கு he's like a head, you know. Then they fix the marriage. Then எங்களை வந்து இன்வைட் பண்ணாங்க, பிரபுஜி ப்ளீஸ் கம். ஸோ we asked the parent, oh, is he a devotee? Devotee எல்லாம் கிடையாது. Is he a vegetarian? Prabhuji is a vegetarian only, but once a while he will eat little fish. அது என்ன vegetarian? Once in a while he may be eating little fish அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதிகமா கேள்வி கேட்கல. Right? So sometimes you can compromise on anything but not on the basic principles. அந்த கீழ் நிலையில இருக்கிற அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் மேல வேணா ஏதாவதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, ரொம்ப கீழே காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஃபவுண்டேஷனே சிலப்போ உடைஞ்சு போயிடும். You know, I know you may not like this, but still that's the truth,
ரைட்? சோ யமுனா நாதமுனிகளுக்கு வலிச்சு, யமுனாச்சாரியர் அரசனான போது வலிச்சு யோசிச்சு 24 மணி நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி அந்த பையனை திருப்பி ஆன்மீகத்துக்கு கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படியே அவர் இறக்க போகும்போது அவருடைய ஃபேவரட் டிசைபிள், மனதுக்கு பிடித்த உன்னதமான மெயின் சீடர் சன்னியாசியை கூப்பிட்டு, மெயின் இம்பார்ட்டன்ட் டிசைபிளை கூப்பிட்டு சொன்னாரு, நீ ஒரே ஒரு சர்வீஸ் தான் பண்ண. என்னது? எப்படியாவது யமுனாச்சாரியாருக்கு இந்த பழைய ஆன்மீகம் ஞாபகப்படுத்தி கொடு. Just do that one seva alone, I will be so satisfied with you. அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசைபிளை கூப்பிட்டு சொன்னார். அந்த சீடரும் குருவினுடைய கடைசி வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்துட்டார். எப்படியாவது யமுனாச்சாரியரை திருப்பி ஆன்மீகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி போகிறது? ஒரு ஆண்டி, ஒரு சன்னியாசி அரசனை பார்க்க முடியுமா? Not so easy to meet the king. டெய்லி போனாலும் இந்த அரச மனைக்குள்ள பேலஸ்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வழி, டெய்லி பல ட்ரிக், பல மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தார். பட் he could not reach the king. அரசன் கிட்ட போகவே முடியல. ஃபைனலா என்ன செஞ்சாங்க? ஒரு அரசனோட குக்க பிடிச்சார். ரைட்? இது இஸ்காட்ல ஃபர்ஸ்டே பிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் குக்கிங் தான், அப்புறம் தான் பாக்கி எல்லா ப்ரோக்ராமுமே. ரைட்? அப்படி குக்க பிடிச்சாங்க. குக்க பிடிச்சிட்டு இந்த சன்னியாசி ஒரு கீரை கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த குக்கு கிட்ட. இது அரசருக்கு சமைச்சு கொடுங்க, இது வந்து பயங்கர பிளட் பியூரிஃபிகேஷன், அது இது பிளா 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 அப்படின்னு கதை விட்டாங்க. அவரும் அந்த சமையல்காரனும் அழகா சமைச்சு அரசனுக்கு கொடுத்தாரு. அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படியே டெய்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த கீரை for 12 years. ஒரு நாள் கூட பிரேக் பண்ணல. யோசிச்சு பாருங்க அந்த டிசைபிள்னுடைய கமிட்மெண்ட். Just to bring that one person back, he is spending 12 years. 12 வருடம் அந்த ஒரு மனிதனுக்காக டெய்லி கொண்டு போய் குக்க பார்த்து கீரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு டிட்டர்மினேஷன்! அந்த சிம்பிள் திங், பட் ரொம்ப ஸ்டெடியா பண்ண. அதுக்குத்தான் சாதனை என்ற பெயர். சின்ன விஷயங்கள் கரெக்ட் டைம்ல கரெக்டா டெய்லி என்றென்றைக்கும் பண்ணும்போது அது சாதனை. நம்ம சாண்டிங் பண்றோம் இல்லையா? ஒரு நாளைக்கு திடீர்னு காலையில 3 மணிக்கு சாண்டிங், அடுத்த நாள் 8 மணிக்கு, 3ஆவது நாள் நைட்டு 11 மணிக்கு உருட்டிக்கிட்டு இருக்குது அப்படியே. அப்புறம் ஒரு வாரம் சாண்டிங்கே இல்லை. சாதனா மீன்ஸ் doing that thing on the regular time, every day at the same time. இந்த மாதிரி கீரையை கொடுத்துக்கிட்டே இருந்தார். How many years? 12 years. And purposefully 12 வருடத்துக்கு அப்புறம் 2-3 நாள் கீரையை கொண்டு போவார். Purposely he did not take. அரசர் கேட்டாரு, என்ன கீரையை காணோம்? ஃபேவரட் கீரையை காணோம். 12 வருஷமா இந்த அரசர் அந்த கீரையை சாப்பிட்டு 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 திடீர்னு 2-3 நாளைக்கு கீரையை காணோம். சமையல்காரர் கூப்பிட்டு, என்னப்பா 2-3 நாளா கீரையை காணோம்? சமையல்காரர் சொன்னார், தெரியாது, ஏதோ ஒரு சன்னியாசி டெய்லி கொண்டு வந்து கொடுப்பாரு கீரை. சன்னியாசி கொடுப்பாரா? ஆமா, 12 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சன்னியாசி. இப்ப 3 நாளா காணோம். யார் இந்த சன்னியாசி? எனக்கு தெரியாது. எங்க இருந்து வர்றாரு? எனக்கு தெரியாது. எப்படி? யாருடைய? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சன்னியாசி. அவர் The king got surprised. இந்த சன்னியாசி வந்து என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. 12 years of labor, 12 வருடங்கள் செய்த கஷ்டம். சன்னியாசி பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சு போயிட்டு ப்ரீச் பண்ணார். யமுனாச்சாரியார் உடனே he renounced the whole kingdom and became the first powerful Vaishnava, Sri Vaishnava Acharya. அரசத்தை துறந்து அனைத்தையும் துறந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முதல் ஆச்சாரியராக மாறினார், யமுனாச்சாரியராக மாறினார். அந்த ஒரு மனிதனுக்கு இவங்க எடுத்த டைம் எவ்வளோ? Very important. We bring one person into Krishna consciousness. That's a great thing. Not an easy job, right? சைத்தன்ய சரிதாமிரதத்துல இவருடைய கதை, சிவானந்த சேனையுடைய கதை சொல்லுது. வெரி பியூட்டிஃபுல். You like to know or are you getting bored? No. Okay. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த Govinda Jaya Jaya
गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरे गोविंद जय जय गोविंद இதே மாதிரி தான் சேம் திங் happened in ISKCON also. பக்தி சாரு மகாராஜ் தெரியுங்களா? எல்லாருக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பக்தி சாரு மகாராஜ் ஒரு பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியிலிருந்து வந்தவர். நார்மல் ஃபேமிலி கிடையாது, ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் இருந்து வந்தவர் பக்தி சாரு மகாராஜ். ரொம்ப அரிஸ்டோக்ராட். அதாவது அவர் வீட்டில் அவருக்காக, அவர் 18-19 இயர்ஸ் ஓல்டா இருந்த போது அவருக்காக வேலைக்காரன் செப்பரேட்டா இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்தாங்க. எவ்ரிபடி இந்த ஃபேமிலி ஹேட் one சர்வெண்ட். அவருக்குன்னு தனியா ஒரு சர்வெண்ட். யூனோ பக்தி சாரு மகாராஜ் வீட்டுல அப்படி ஃப்ரண்ட்ல அந்த குதிரை வண்டியில, அந்த பழைய ஜமீன்தார் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குதிரை வண்டி சாக் அப்படி குதிரை வண்டியெல்லாம் ரைட், அந்த மாதிரி வண்டியெல்லாம் இருந்தது. வீட்டுக்குள்ள 10-30 சர்வெண்ட்ஸ் இதெல்லாம். பக்தி சாரு மகாராஜ் எங்கேயோ இங்கிலாந்துல எங்கேயோ படிச்சுட்டு இருந்தாரு. பிரபுபாத் புக்கெல்லாம் படிச்சாரு. எனிவே எப்படியோ he got attracted. ISKCON வந்து ரொம்ப பிடிச்சிட்டு மாயப்பூர்ல வந்து பிரம்மச்சாரியா சேர்ந்தாங்க. யாரு? நமக்கு தான் ISKCON தெரியுமே, மொத்தம் மெஸ் ஒரே. அவ்வளவுதான், ஒரு வாரம் இருந்தாரு. அவரு அவ்வளோ பெரிய ஃபேமிலி, ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. வந்தாரு, நம்ம ISKCON ஸ்டைல் எல்லாம் பிடிக்கல, ஓடியே போயிட்டாரு ஒரு வாரத்துல. ஆனா it was very nice, ரொம்ப நைஸ் சர்வீஸ். பிரபுபாதரை மீட் பண்ணாரு. பிரபுபாத் also blessed him. ஃபர்ஸ்ட் வீக்லயே பிரபுபாதரை மீட் ரொம்ப நல்லா இருந்தாரு. அவ்வளவுதான், ஒரு வாரம் 2 வாரம் ISKCON ஸ்டைல் எல்லாம் பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஓடி போயிட்டாரு வீட்டுக்கு. ரைட், அட் த டைம் மாயப்பூர்னுடைய 2 மேனேஜர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அச்சுதானந்த சுவாமி, நம்ம வைஷ்ணவ சாங் புக் எழுதினவர் அவர் தான். அவர் இப்போ இயக்கத்துல இல்லை. ரெண்டாவது வந்து இஸ் ஹோலினஸ் ஜெயபிரதாஸ். இவங்க 2 பேர் தான் மேனேஜர்ஸ். ரைட், இவருடைய வீடு நியர்லி 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மாயப்பூர். 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பக்தி சாரு மகாராஜனுடைய வீடு. பட் அவர் இப்போ வந்து கல்கட்டால தங்கியிருக்காரு. அங்கதான் அவங்களுடைய மெயின் இடம் இருக்கு. ஓடியே போயிட்டார் மகாராஜ், விட்டுட்டு போறவா போதுண்டா சாமி அப்படின்னு ஓடி போயிட்டாரு. எவ்வளவு பேர் தோணி இருக்கு போயிடலாம் விட்டுட்டாரு லைஃப்ல? தோணலையா? கண்டிப்பா நிறைய பேருக்கு தோணி இருக்கும். பக்தி சாருமா ஓடியே போயிட்டார். Then Jayapataka Maharaj in cycle, imagine in cycle பக்தி சாரு மகாராஜ் பார்த்தார். இன்னொரு வீட்டுல போகும்போது பக்தி சாரு மகாராஜ் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க அந்த கதை கேட்டுக்குள்ள கூட ஜெயபிரதாஸ் மகாராஜ் உள்ள விட மாட்டாங்க. சைக்கிள்ல போறாரு. 60 kilometers, 70 kilometers in cycle. How many of you will ride a cycle 60 kilometers? Okay, நாளைக்கு எல்லாரும் லான்ச்சாங் ஃபார்ம் போறோம், சைக்கிள்ல போறோம். எவ்வளவு பேர் காடியிலேயே போறது இல்ல, நீங்க சைக்கிள்ல போறது. ரைட், நம்மலாம் வந்து கஷ்டப்படுற டைப் இல்ல, டிஃபரெண்ட் கேட்டகரி நம்ம. ரைட், so 60 kilometers in those days in 1970s இவர் சைக்கிள்ல போவாரு. அவர் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு செக்யூர் இந்த சர்வெண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க, கேட்லயே பேசி அனுப்பிடுவாங்க. இவருக்கும் தெரியும் அவர் உள்ளதான் இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ராதா மாதவ் பிரசாதம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இவர் ஜெயபிரதாஸ் மகாராஜ். அவர் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவார். பக்தி சாரு மகாராஜ் செகண்ட் டைம், தேர்ட் டைம் கரெக்டா எல்லா வாரம் சைக்கிள் எடுத்துட்டு வந்துருவாராம். எவ்ரி வீக் 2 times, 3 times, 4 times பக்தி சாரு மகாராஜ் பிரசாதம் மட்டும் சாப்பிட்டு இருக்காரு. ஆனா இவரை பார்க்கல. 4வது முறை 5வது முறை ஆனப்போ அவருக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங். Jayapataka Maharaj is coming every week and every week I am hiding and I am saying this. My servants are telling he is not there in the house and still he is coming every week. கடைசியில் இவர் போய் பேசினார், why are you doing this? அந்த அளவுக்கு அந்த ஒரு குற்ற உணர்வு. இவர் 60 கிலோமீட்டர் எல்லா வாரம் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த குற்ற உணர்வு போய் பேசினார். இவரும் திரும்பி ISKCONக்கு வாங்கன்னெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பிரசாதம்லாம் கொடுத்துட்டு are you chanting? Are you happy? Are you reading Prabhupada books? இவ்வளவுதான் கேட்டுட்டு வந்தாரு. அவ்வளவுதான், இவர் போயிட்டாரு, அவர் பேக்லயே வந்துட்டாரு திரும்பி ISKCONக்கு. He did not preach directly. He did not ask him, you come now, like that. He didn't say that.
just gave him prasadam and he was just good to him. அவ்வளவுதான். But that feeling, that genuine feeling, அப்படியே அவரை எடுத்துட்டு வந்துருச்சு. இது நம்ம ஜெயபிரதாஸ் மகாராஜுடைய 60th வியாச பூஜால பப்ளிக்கா பக்திச்சாரு மகாராஜ். I am in this movement just because of His Holiness Jayaprataka Swami Maharaj. On the big assemblies. Right? அந்த ஒரு மனிதர் எடுத்துக்கிட்ட கஷ்டம் விட்டுருக்கலாம்ல. சரி போனா போட்டு நமக்கு வேற நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, போனா என்ன அவருக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஹெட் வெயிட் அப்படி விட்டுருக்கலாம்ல. Just for that one person taking a cycle 60 kilometers every week, எந்த அளவுக்கு அந்த மனிதர் வலி எடுத்திருப்பார். இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். இவங்க அந்த மாயப்பூர்ல நீங்க போனீங்கன்னா அந்த ஃபென்ஸ்ல குட்டி டைனி பில்டிங்ஸ் பார்க்கலாம். அந்த ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, காம்பவுண்ட் வால் சேர்ந்து அந்த மெடிக்கல் ஷாப், அது பேக்ல குட்டி 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 தீப்பெட்டி மாதிரி ஒரு 4-5 ரூம் இருக்கும். I guarantee you none of us will sleep in that room. தலை தூக்குனா மேல இடிக்கும், இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் இடிக்கும், இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் இடிக்கும். இந்த இன்னைக்கு நாங்க இந்த ஃபார்மும் போனோம், அந்த சேவாநிதி பிரபு இல்லையா, சேவானந்தா பிரபு அவர் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம் போய் பாருங்க, இப்படி திரும்ப அந்த பக்கம் சேவர் இடிக்கும், இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் இடிக்கும், அவ்வளவுதான். ஒரு 4x4 ரூம் அதுக்குள்ள இருப்பாங்க. ரைட்? அந்த மாதிரி 10 ரூம்ஸ்ல all these American boys and girls were sleeping in 70s. அந்த ரூம்ல தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு முஸ்லிம்ஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சண்டே எல்லாம் வந்து 20 foreign boys and girls were arrested. நவத்வீப் ஜெயில கொண்டு போய் லாக்அப்ல வச்சுட்டாங்க. 20 அவங்களுக்கெல்லாம் இந்தியாவை பத்தியே தெரியாது. அவங்க என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவங்க அப்படி பேசினா கரெக்டா பேசுவாங்க. இந்தியன்ஸ் அப்படி இல்லை, என்ன பேசுறானோ அதோட ஆப்போசிட் மீனிங் எடுத்துக்கணும், அதான் உண்மை. அந்த வாயில சொல்றது எடுக்கவே கூடாது, அது பிஹைண்ட் தேர் சம்திங் இருக்கு, அதை தான் எடுத்துக்கணும் உண்மையா. So these boys and girls, they were in Indian jail. அவங்க இந்தியாவுக்கு வந்தே 2-3 மாசம் தான். அவங்க இந்தியா பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கொசுக்கடி கூட தாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. That day Jayapratash Maharaj was in Calcutta. கம்பி வாங்க போயிருந்தார். இந்த ராடெல்லாம் இருக்குல்ல பில்டிங்க்கு, இந்த கம்பி வாங்க போயிருந்தார். அவர் போயிட்டு பஸ்ல போயிட்டு கம்பியை வாங்கி லோரியில ஏத்திட்டு லோரிக்கு மேல உட்காந்துக்குவார், கம்பிக்கு மேல. ஏன்னா அங்க உட்கார்லன்னா கல்கட்டால எடுத்த லாரி மாயப்பூர்ல வரும்போது பாதி கம்பி தான் இருக்கும். இப்பதான் அப்படித்தான், அது சேஞ்சே இல்லை, இன்னைக்கும் அப்படித்தான். சோ அவர் அந்த லாரிக்கு மேல அந்த கம்பிக்கு மேல ஏறி உட்காந்துக்குவாரு. ஏன்னா திருடா. Boys and girls were arrested, they are in jail. Shock ஆயிட்டாங்க. Because they are new to India and they don't know anything. And in that Bhavananda Maharaj, Brahman, sannyasis கூட இருக்காங்க, all of them in jail. இவர் போனாரு, குக் பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு போனாரு. ஏன்னா மார்னிங் டு நைட் அவங்க ஜெயில இருக்காங்க, ஒண்ணுமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. டிவோட்டிஸ் வந்து அவங்க எல்லாம் வந்து பிரசாதம் இல்லாம வெளியே ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம எல்லாம் இப்ப கொஞ்சம் அப்படியே டைல்யூட் பண்ணிடுவோம். ஆனா they were very sincere. பிரசாதத்தை தவிர வேற ஒண்ணுமே. So they are starving in the jail and Jayapratash Maharaj cooked prasadam for them. அது அப்படின்னா பயங்கர ஃபீஸ்ட் எல்லாம் கிடையாது. உருளைக்கிழங்க வேக வச்சு கொண்டு போயிருக்காரு. ஜஸ்ட் பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோஸ். இத கொண்டு போயிருக்கார் ஜெயில்ல. அந்த போலீஸ் ரொம்ப கிண்டலா, ஏன் நாங்க கொடுத்த இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா, பெரிய சன்னியாசிஸா பாக்குறோம், நாங்க கொடுத்து பாக்குறோம். They rejected his food. உள்ள பிரசாதம் கொடுக்க அலோ பண்ணல. சோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிருக்காரு, ஜெயபிரதாஸ் மகாராஜ் கல்கட்டால போயிட்டு வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் ஜோதி பாசுக்கு லெட்டர் கொடுத்தாரு. நாங்க ஃபாரினர்ஸ் டைரக்டா, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் புரியாது அதை பத்தி. சோ சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் கொடுத்தாரு, இதெல்லாம் ஃபாரினர்ஸ், தே ஆர் நியூ டு இந்தியா, 20 பேரை நீங்க ஒன் டே ஃபுல்லா ஜெயில்ல வச்சிருக்கீங்க, we just want to give them food, they are starving அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் ஜோதி பாசுக்கு லெட்டர் கொடுத்தாரு. ஓகே, இந்தியால லெட்டர் கொடுத்தா எங்க போகும், குப்பை தொட்டில போ. That letter was not at all recognized. இவர் திரும்பி வந்தார் மாயப்பூர்ல. வந்துட்டு எல்லா கிராமத்துக்கும் போனார். Every village he went. Nearly 140 or 120 villageல போயிட்டு அந்த அன்னைக்கு வந்து கிராம பஞ்சாயத்து, அவங்க தான் ஹெட் ஆஃப் த வில்லேஜ். கிராம பஞ்சாயத்து லீடரை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி ஓரோ வில்லேஜ்ல இருந்து 100 people நகர் கீர்த்தன். அப்படி 1970sல 100 and odd party and 10,000 people chanting Hare Krishna Mahamantra on the street to the jail.
Can you imagine? They are new to India. And the கிராம பஞ்சாயத்துக்காரங்களால இவங்களுக்கு தெரியாது. This single man, just to feed those 20 people prasadam, took so much of pain. Within 1 or 2 days, he went to all the village, convinced them, begged with them. அழுது மன்றாடி 10000 பேரை கூட்டிட்டு போனார். கீர்த்தன் அவ்வளவுதான். சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்தது, ரிலீஸ் ஆல் ஆஃப் them. அனுப்பிட்டாங்க வெளியே. Right? This is there. This story is there in JPS Life Facebook that nearly 1 month back. The whole story, full details there. See, சின்ன விஷயத்துக்காக இந்த மாதிரி சன்னியாசிகள் எடுத்துக்கிட்ட வலி, பிரபுபாதர் எடுத்துக்கிட்ட பெயின், பிரபுபாதருடைய டிசைபிள்ஸ் எடுத்துக்கிட்ட பெயின், நம்ம ஈஸியா ஒருத்தரை வெளியே அனுப்பிடுவோம். அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வேண்டாம். We should bring all of them back. Imagine if all the devotees are back, how wonderful. I am damn sure this hall will not be enough. Yes or no? Be packed, loving, embracing each other, jumping and dancing and screaming, do whatever you want, break the hall, no problem. So nice people, right? And they took the pain. Prabhupada and his sincere followers, all of them took the pain. அந்த வலி எடுத்தனால தான் இந்த இயக்கம் இன்னைக்கு இருக்கு. சைத்தன்ய சரிதாமிரதால சிவானந்த சேனாவோட ஸ்டோரி, இவருக்கு ஒரு சர்வீஸ் தான் எல்லா வருஷமும். என்னன்னா, மாயப்பூர்ல இருந்து எல்லா பக்தர்களையும் ஜெகநாத் பூரி கூட்டிட்டு வருவார். எவ்வளோ? 50,000 people every year. யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க இருந்து 100 பேரை மாயப்பூர் கூட்டு போங்க, உங்களுக்கு பைத்தியமே முடிச்சிடும். போனா ஃபர்ஸ்ட் ரூம் கிடைக்காது, ரெண்டாவது சாப்பாடு கிடைக்காது. Right? You will go crazy, you know, looking around for room. Right? How many of you have experienced this in Mayapur? You are hungry also, you want to eat something and the queue is like for 2 kilometers. Oh my God! And the veil and the queue and you know, Haribol, how are you? Fine, Prabhu. 100 பேரை கொண்டு போனா நம்ம படுற கஷ்டம் இருக்க மாயப்பூர்ல. இவர் வந்து ஓரோ வருஷம் ஜெகநாத் பூரி ரத யாத்திராக்கு 50,000 பேரை கூட்டிட்டு போவார். சிவானந்த சேனா 50,000 people. அது சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்காகவே வருவாங்க, நடந்து வருவாங்க. It will take nearly 1 or 2 months to reach Puri. 1 or 2 மாசம் எடுக்கும். அங்க ஒரு மாசம் ஸ்டே பண்ணிட்டு அப்ப திரும்பி போவாங்க. அது ஒரு 2 மாசம், ஒரு 4-5 months program இது. நவத்வீப்ல இருந்து கிளம்புனா டெய்லி அகாமடேஷன் கொடுக்கணும், 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும், அவங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, பின்ன அவங்க மாட்டு வண்டி, மாடு, குதிரை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். 50,000 men, ஒரு 10,000 horses ஆவது இருக்கும் அது கூட. Every year he was arranging. No complaints at all. பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணுவார். அப்படி அவங்க கேஞ்சஸ் கிராஸ் பண்ண போகும்போது எல்லாரும் போட்ல ஏறாங்க. ஒரு நாய்க்குட்டி வந்து ஏறிடுச்சு. சிவானந்த சேனா தெரியாது அது எந்த நாய்ங்களா, சும்மா ஒரு நாய் வந்து ஏறிடுச்சு. சிவானந்த சேனா நினைச்சாரு, நாய்க்குட்டியும் ரத யாத்திராக்கு வருது, பக்தர்கள்ல ஒருத்தர் நாயோட உருவத்துல இருக்காருன்னு சொல்லி போட்ல ஏத்திட்டாரு. போட்மேன் வந்து நாய்க்குட்டி எல்லாம் ஏத்த முடியாது, இறக்குங்க அப்படின்ட்டான். சிவானந்த சேனா கேட்டார், ஏன்? Because Shivananda Sena, he felt that this dog is a devotee and it's following me. அப்படினா அவருக்கு உண்மையா அனுபவம் வந்தது, அவர் இறக்கி விடல. So Shivananda Sena நாய்க்குட்டிக்கு டிக்கெட் எடுத்தார் போட்ல. That's the first time in history this has happened. அவர் பண்ண தப்பு தான் இப்ப எல்லாரும் ஏர் ஏஷியால லக்கேஜ்க்கெல்லாம் ரேட் காசு கட்டுறாங்க. Right? First time அந்த டாகுக்கு டிக்கெட் எடுத்தார் கேஞ்சஸ் கிராஸ் பண்றதுக்கு. மனிதனுக்கு எவ்வளவு ஃபீஸோ அதே ஃபீஸ் டாக் கட்டி எடுத்துட்டு போனார். அப்படியே டாக் கிராஸ் பண்ணி கொண்டு போயிட்டார் அந்த பக்கம். ஆனா இவங்க வந்து டெய்லி வண்டர்ஃபுல் பிரசாதம், bitter gourd, karela, rice, dal, sabji, this, that, very good, the best prasadam is giving. அந்த டாக் சாப்பிட மாட்டேன், அதுக்கு இதெல்லாம் பிடிக்காது. So he called his best. Imagine, you see, read Chaitanya Charitamrita, you will be stuck with wonder. அதிசயமா இருக்கும், இப்படி எல்லாம் செஞ்சாரான். சிவானந்த சேனா அவருடைய மெயின் குக்ல, தி பெஸ்ட் குக் கிட்ட டெய்லி நாய்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷல் மெனு பண்ண சொல்லிட்டார். சோ டிவோட்டீஸ்க்கெல்லாம் ஒரு மெனு, நாய்க்குட்டிக்கு வேற மெனு, செப்பரேட் மெனு, பட் வெஜிடேரியன் ஒன்லி.
டிஃபரெண்டா ஒரு மெனு போட்டு அதுவே இந்த டாக் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. And you know, dog was very happy. Whenever there is satsang, it will also go and sit down like that. It will sit down. It will listen. And only Shivananda Sena could see that soul. பக்தை அதை பார்த்தார். ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்கறாரு, நாய்க்குட்டியை காணோம். நாய்க்குட்டி இஸ் மிஸ்ஸிங். எல்லார்கிட்டையும் கேட்டார், வேர் இஸ் த டாக், வேர்? அவர் நினைச்சாரு பிரசாதம் ப்ராப்பரா கொடுக்கல போல இருக்கு, நாய்க்குட்டி போயிடுச்சு. He called, he scolded the cooks. சத்தம் போட்டார், ஏன் நாய்க்குட்டிக்கு ஒழுங்கா பிரசாதம் கொடுக்கல, இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லி he started searching, looking. whole ஜகநாத்புரி தேட ஆரம்பிச்சார், நாய்க்குட்டியை காணோம். என்ன பண்ணார், யாத்ரா லீடரை கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு you find out the dog somewhere and come back and report to me. யோசிச்சு பாருங்க, இப்ப நான் வந்து டெம்பிள் பிரசிடென்ட், குரு மகாராஜ் என்ன கூப்பிட்டு போய் நாய்க்குட்டியை தேடிப்பான எப்படி இருக்கும் எனக்கு, ரைட்? இட் வில் பி லிட்டில் uneasy thing இல்லையா? அந்த மாதிரி the main man from Navadvip who is in charge of so many people, அவர் அந்த லீடரை கூப்பிட்டுட்டு நாய்க்குட்டியை தேடி போக சொன்னார். அவரும் சின்சியரா போய் நாய்க்குட்டியை தேடினாங்க. 2 days நாய்க்குட்டியை காணோம். சிவானந்த சேனா was really upset. அடுத்த நாள் மகாபிரபுவை பார்க்க போறாரு. மகாபிரபு ஒரு பாறை, ஒரு ஸ்டோன் மேல, ராக் மேல உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்துட்டு இளநீல தேங்காய், இளநீ இந்த டெண்டர் கோகனட், அந்த பல்பை ஸ்கிராப் பண்ணிட்டு அப்படி தூக்கி வீசுறாரு. இந்த நாய்க்குட்டி சைத்தன்ய மகாபிரபு பக்கத்துல உட்காந்து அப்படியே உட்காந்து அப்படின்னு சொல்லி அந்த ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் எல்லாம் குடிச்சு. Lord Chaitanya was smiling and throwing that pulp, and the dog was literally screaming Haribol and catching that pulp every now and then. And tears were flowing from the dog's eyes. Shivananda Sena அப்படியே பார்த்து, he was so happy. Hairs எல்லாம் was standing on them. He paid obeisances right in front of Shivananda Sena's eye. The dog went back to life. He got 400 from him. The faith. சிவானந்த சேன் நாய்க்குட்டி மேல இவ்வளவு அக்கறை இருந்தா நம்ம விட்டு போன பக்தர் மேல எவ்வளவு அக்கறை வைக்கணும், ரைட்? சோ ஏதாவது ஒரு பக்தர் கொஞ்சம் வழி மாறினார்னா we should understand he is slowly getting diseased. Material disease அவர் அட்டாக் பண்ணுதுன்னு உடனே போய் சொல்லிடாதீங்க, பிரபு you are in மாயா அப்படின்னுலாம் சொல்லிடாதீங்க. அவ்வளவுதான், அது வெட்டுற மாதிரி. With love and affection and patience and tolerance அப்படியே இழுத்துட்டு போகணும். அவர் திட்டுவார், அப்படியே கேட்டுட்டு வரணும். யாராவது நம்மளை திட்டுனா என்ன சொல்லணும்? தேங்க்யூ வெரி மச், வெரி குட், அப்படியே சொல்லி இழுத்துட்டு வரணும். ஓகே, so these small things makes a big difference in life. நிஜமா நமக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தாலே போதும், நம்ம congregation, now it's wonderful congregation, it will grow 10 times, 100 times, it will become very strong. And the temple will be vibrant in spirituality. The moment you enter, you feel that you are in Vaikuntha. Lord will be smiling, it will be jubilant here. Right? Thank you very much. Any question? ஏதாவது கேள்விகள்? ஸோ 3 நாளா ரொம்ப பொறுமையா எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்க பேசுனதுல சிலப்போ தெரிஞ்சோ தெரியாமையோ உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்பிரிட் அண்ட் இன்டென்ஷன் வந்து அது கிடையாது. ஸோ ப்ளீஸ் டேக் த ஸ்பிரிட். சந்தோஷமா இதை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.